ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ தங்க நகை கடன் வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியாயிருக்கு. இப்போ தேர்தல் வந்து நெருங்கி வரும் நிலையில, ஸோ தங்க நகை கடன் வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க அப்படின்ட்டு அனைவருக்குமே வந்து தெரியும். அனைத்து மக்களுக்குமே தெரியும். ஸோ இந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரபரப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொது வங்கிகளுக்கு அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே லிஸ்ட் எடுத்ததுல அ ஸோ 80,000 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வந்து இருக்கு. இது அனைத்துமே தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன் வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி வந்து செய்ய போறோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டிருக்காரு. இப்ப பொங்கல் வந்து முன்னிட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசும் வழங்க போறாரு. இதுல 2026 தேர்தல் வந்து நெருங்க போகுது. இதற்காக தங்க நகை கடன் அதே மாரி விவசாய கடன்லாம் வந்து தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 8 வகையான வங்கிகள்ல நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்றத ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. எந்த வகையான வங்கிகளுக்கு எந்தெந்த வங்கியில நகைக்கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க. அதே மாரி நகைக்கடன் வந்து யாருக்கு வந்து தள்ளுபடி ஆகும்? எவ்வளோ சவரன் வந்து வைத்திருந்தா இந்த நகைக்கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க. இதில வந்து யாருக்கு முன்னுரிமை கிடைக்க போகுது அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்கள்லாம் வந்து வெளியா இருக்கு. கூட்டுறவு வங்கியில வந்து பார்த்தீங்கன்னா, தங்க நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் தான். இந்த அப்டேட்டு. மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தமிழக மக்களுக்கு வாழ்வை வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் மறுவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த தங்க நகைக்கடன் வந்து வாங்குறாங்க இல்லையா? அனைவருக்குமே தெரியும் இந்த தங்க நகைக்கடன் அவங்களுடைய கல்வி, ஸோ மருத்துவ தேவைக்காக, அவசர தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா வைத்து, இந்த தங்க நகைக்கடன் வந்து வாங்கிட்டு வராங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வந்து அடைக்க முடியாம நகைய வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்படைக்கக்கூடிய அளவிற்கு நிலை மாறி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வருடம் 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில இப்ப மக்கள் அனைவருமே ஆர்வம் காட்டி வைத்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த 2026 தேர்தல் விரைவில் வரப்போகக்கூடிய நிலையில நகைக்கடன் தள்ளுபடி ஆகப்போகுது என்று பொறுத்த நம்பிக்கையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் பொறுத்தில் விவசாயிகள் மற்றும் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது. இது சம்மந்தப்பட்ட மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை என்ன? இந்த கடனை வந்து பெறுவதற்கான செயல்முறைகள் வந்து என்ன நிபந்தனைகள் வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து இதில வந்து கேட்க போறாங்க அப்படின்ற மாரிலாம் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த தங்க நகை கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே வந்து 8,000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன் வந்து தள்ளுபடி வந்து செஞ்சிருக்காங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து பொது வங்கியில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த இருக்கக்கூடிய வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகை கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க அப்படின்றத ஒரு முக்கிய அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. நாடு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்தவரை விவசாயிகள் பிரதான தொழிலும் உள்ளது. இதில வந்து விவசாயம் மற்றும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட செலவுக்காக விவசாயிகள் வந்து வங்கியில வந்து பார்த்தீங்கன்னா, நகைகளை வந்து வைத்து கடன் வந்து பெறறாங்க. இந்த கூட்டுறவு வங்கியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நிபந்தனைகள்லாம் வந்து இதில வந்து குடுத்து அனைவருமே நகை கடன் வந்து வாங்குறாங்க. இது சிட்டா அதே மாரி அடங்கல் அனைத்துமே எடுத்து வைத்தாங்க அப்படின்னா, இந்த தங்க நகை கடன்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத ஒரு அறிவிப்பு இப்ப வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே எந்தெந்த வங்கியில வந்து நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னா, இந்த பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாநில, மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், அதேமாரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள் அடமான பெயரில் நகைக்கடன் வழங்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த வங்கிலாம் பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தேர்தலுமே நகைக்கடன் வந்து மற்றும் பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி அறிவிப்பு வாக்குறுதிகள் வந்து குடுப்பாங்க. அதேமாரி வாக்குறுதிகள் வந்து குடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைவேத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்ப அதிரடியாக பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தான் இப்ப இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 8 வங்கிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுபடி வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில எந்தெந்த வங்கிலாம் வந்து இதில வந்து செய்ய போறாங்க அப்படின்னா, வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள், அதேமாரி நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், அதேமாரி இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐஓபி, கனரா பேங்க்லாம் பார்த்தோன்னா, தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வந்து வந்திருக்காங்க. கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தல்ல தங்க நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து வரும். இருந்தாலுமே குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியில திமுக வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாக்குறுதிகள் வந்து குடுத்து வாக்குறுதிகள் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்ப மக்கள் அனைவரும் ஆர்வம் காட்டி தங்க நகைக்கடன் வந்து வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே கட்டாயம் தங்க நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா? அப்படின்னா, கட்டாயம் தள்ளுபடி ஆகும். அதுவும் 5 சவரனுக்குள்ள
வைத்து இருக்கவங்க அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு பேசியிருக்காரு. இப்போ தருமபுரியில் பேசிய நிலையில் இந்த அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.